அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக பாட்டு வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி எது? மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப் என்பது சரியான விடை. இந்தியாவின் பெரிய பாலைவனம் எது? இந்தியாவின் பெரிய பாலைவனம் தார் பாலைவனமாகும். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு என்ன காற்றுகள் உதவுகின்றன? கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன. மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி எது? மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி பார்த்தீங்கன்னா வேம்பநாடு ஏரியாகும். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு என்ன கோடு? ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு பார்த்தீங்கன்னா சமவெப்ப கோடுகளாகும். மேற்கு கடற்கரை சமவெளியின் தென்பகுதி என்ன கடற்கரை என அழைக்கப்படுகிறது? மேற்கு கடற்கரை சமவெளியின் தென்பகுதி பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் காலநிலை என்னவாக பெயரிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எவ்வாறு? பருவ காற்று காடுகள் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சேசாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசமாகும். கிருஷ்ணா நதிக்கும் காவிரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி என்ன கடற்கரை? கிருஷ்ணா நதிக்கும் காவிரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரையாகும். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் அங்கமாக இல்லாதது கட்ச் பகுதி என்பது சரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி பார்த்தீங்கன்னா சில்கா ஏரியாகும். சமச்சீர் காலநிலை என்ன காலநிலை என படுகிறது? சமச்சீர் காலநிலை என்ன காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலநிலை எனப்படுகிறது. உலகின் இரண்டாவது பெரிய நீண்ட கடற்கரை எது? உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நீண்ட கடற்கரை பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையாகும். சமவெளி பகுதிகளை காட்டிலும் மலைப்பகுதிகள் எப்படி இருக்கும்? சமவெளி பகுதியை காட்டிலும் மலைப்பகுதிகள் பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எத்தனை தீவுகளை கொண்டது? அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பார்த்தீங்கன்னா 572 தீவு கூட்டங்களை கொண்டுள்ளது. வானிலை நிபுணர்களை எத்தனை பிரிவாக பிரித்துள்ளனர்? வானிலை நிபுணர்களை பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளாக பிரித்துள்ளனர். அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எந்த பாறைகளால் ஆனவை? அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா முருகை பாறைகளால் ஆனவையாகும். தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது எவ்வாறு உள்ளது? தென்னிந்தியாவில் காற்றின் திசையானது கிழக்கு மேற்காக உள்ளது. அந்தமான் நிக்கோபாரின் தென்கோடி முனை என்னவென்று அழைக்கப்படுகிறது? அந்தமான் நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்குகிறது எது? இந்திய காலநிலையின் முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பருவக்காற்று தான் சரியான ஒன்று. கங்கை ஆற்றின் பிறப்பிடம் எது? கங்கை ஆற்றின் பிறப்பிடம் கங்கோத்ரி என்பது சரியான ஒன்று. மழைப்பொழிவை எத்தனை சதவீத மழைப்பொழிவை இந்தியா தென்மேற்கு பருவக்காற்று மூலம் பெறுகிறது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 75% மழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்று மூலம் இந்தியா பெறுகிறது. ஆற்றின் முகத்துவாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான வண்டல் படிவுகள் என்னவென அழைக்கப்படுகிறது? ஆற்றின் முகத்துவாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான வண்டல் படிவுகள் என்னவென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா என அழைக்கப்படுகிறது.
இந்தியாவின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு சென்டிமீட்டர்? இந்தியாவின் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 118 சென்டிமீட்டர் ஆகும். பிரம்மபுத்திரா ஆற்றின் பிறப்பிடம் எது? பிரம்மபுத்திரா ஆற்றின் பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மான சரோவர் ஏரி என்பது சரியான ஒன்று. இலையுதிர் காடுகள் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொண்டுள்ளது? இலையுதிர் காடுகள் பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொண்டுள்ளது. தென்னிந்திய ஆறுகளில் மிக பெரியது எது? தென்னிந்திய ஆறுகளில் மிக பெரியதாக உள்ளது கோதாவரி ஆறாகும். பாலைவன காடுகளை என்னவென அழைப்பர்? பாலைவன காடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முட்புதர் காடுகள் எனவும் அழைப்பர். கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான எந்த ஏரி அமைந்துள்ளது? கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. காடுகளை எந்த காடுகளை மாங்குரோவ் காடுகள் என அழைப்பர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள், அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள், மாங்குரோவ் காடுகள், இதெல்லாம் ஒன்று தான். அலையாத்தி காடுகளை மாங்குரோவ் காடுகள் என அழைப்பர். காவிரி ஆற்றின் பிறப்பிடம் எடு? காவிரியின் பிறப்பிடம் குடகுமலை என்பது சரியான ஒன்று. IBWL இது பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்டு ஃபார் வைல்டு லைஃப். இந்தியன் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? வனவிலங்குகளுக்காக. ஆன்சர் சரிதான். அதாவது 1952ஆம் ஆண்டு இந்தியன் போர்டு ஃபார் வைல்டு லைஃப் தொடங்கப்பட்டது. எது குறிப்பிட்ட இடத்தில் நிலவும் வளிமண்டல தன்மையை குறிக்கும்? எந்த ஒன்று குறிப்பிட்ட இடத்தில் நிலவும் வளிமண்டல தன்மையை குறிக்கும்னா அது வானிலையாகும். எந்த ரேகை இந்திய நாட்டை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது? எந்த ரேகைன்னு பார்த்தீங்கன்னா கடக ரேகை தான் இந்திய நாட்டை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் என்பதுதான் சரியான ஒன்று. இமயமலைகள் எங்கே இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுக்கிறது? இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுக்கிறது. இந்தியா எத்தனை தேசிய பூங்காக்களை கொண்டுள்ளது? இந்தியா பார்த்தீங்கன்னா 102 தேசிய பூங்காக்களை கொண்டுள்ளது. இந்தியா எத்தனை உயிர்கோள காப்பகங்களை கொண்டுள்ளது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் கிழக்கு இமயமலை காடுகள் காணப்படுகிறது. அது எந்த பகுதிகள்? இது எந்த மாநிலங்களில்? ஆன்சர் சரிதான். வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் கிழக்கு இமயமலை காடுகள் காணப்படுகிறது என்பது சரியான ஒன்று. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய என்ன காடுகள் காணப்படுகின்றன? கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படுகிறது. சதுப்பு நில காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. கேரளா கோவா பகுதிகளில் எந்த வகை காடுகள் அதிகமாக உள்ளன? கேரளா கோவா பகுதிகளில் கடற்கரையோர காடுகள் அதிகமாக உள்ளன. யுனெஸ்கோவின் கீழுள்ள உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை? 18ல் யுனெஸ்கோவின் கீழ் எத்தனை செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 11 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. பருத்தி ஆடைகளை எந்த காலத்தில் அணிகிறோம்? பருத்தி ஆடைகளை கோடை காலத்தில் அணிகிறோம். எந்த காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக மகர ரேகை மீது விழுகிறது? எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் தான் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக மகர ரேகை மீது விழுகிறது. எந்த காலத்தில் சூரியன் கதிர்கள் செங்குத்தாக தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகிறது? அது எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தான் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகிறது. மாஞ்சாரல் இது எந்த கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது? அது எந்த கடற்கரை? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் தமிழ்நாடு கடற்கரை என்பது சரியான விடை. சரி, கேரளா மற்றும் கர்நாடகம், தமிழ்நாடு வராது.
கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு இந்த மாஞ்சாரல் காற்று உதவுகிறது. இந்திய வனவிலங்கு சரணாலயங்களை கொண்டுள்ளது. இந்தியா எத்தனை வனவிலங்கு சரணாலயங்களை கொண்டுள்ளது? இந்தியா பார்த்தீங்கன்னா 515 வனவிலங்கு சரணாலயங்களை கொண்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அரபு வார்த்தையான மௌசிம் என்பதன் பொருள் என்ன? மௌசிம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பருவகாலம் என்பதாகும். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் முதலே பார்த்தோம். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எது? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று ஜெட் காற்றுகளாகும். உலகளாவிய காலநிலை நிகழ்வு என்னவென அழைக்கப்படுகிறது? உலகளாவிய காலநிலை நிகழ்வு பார்த்தீங்கன்னா எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்திய காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி என்ன? இந்திய காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி பருவகால காற்றுகளாகும். கோடை காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக எதன் மீது விழுகிறது? இதில் கோடை காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக கடகரேகை மீது விழுகிறது. தென்னிந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? தென்னிந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி எது? உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ட்ராம் ஆகும். மவுண்ட் சின்ட்ராம் அமைந்துள்ள இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மவுண்ட் சின்ட்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ளது. இந்தியாவின் சராசரி மழையளவு என்ன? இந்தியாவின் சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர் ஆகும். போக்குவரத்து வசதியின்மை காரணமாக எந்த காடுகள் வியாபார ரீதியாக பெருமளவில் பாதிக்கப்படுவதில்லை? போக்குவரத்து வசதியின்மை காரணமாக எந்த காடுகள்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல பசுமை மாறா காடுகள் என்பது சரியான ஒன்று. அயனமண்டல இலையுதிர் காடுகளை என்னவென்று அழைக்கலாம்? அயனமண்டல இலையுதிர் காடுகளை பருவக்காற்று காடுகள் எனவும் அழைக்கலாம். எந்த காடுகள் ஆண்டு சராசரி மழையளவு 50 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளது? எந்த காடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் முட்புதர் காடுகளில் தான் ஆண்டு சராசரி மழையளவு 50 சென்டிமீட்டருக்கு கீழ் குறைவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட் ரிலேட்டடாக சோசியல் சயின்ஸுக்கு முக்கியமான ஒரு 64 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.